இப்போ நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துட்டு அது உள்ள நம்ம என்டர் ஆகும். இந்த மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இதுவாக பிரிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீட்டெயிலிங்காக உள்ளே போகலாம். இந்த 6 டாபிக் உள்ள போகும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து கீழே சப்டிவிஷன்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் உள்ள போகும்போது இது பர்டிகுலராக இதை பற்றின இன்ட்ரோ பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி நான் போட்டிருப்பேன். சரிங்களா? அப்படி பார்த்துட்டு போங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்ன வந்து ஹோல்சமாக கற்றுக்க போகிறோம் அப்படின்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி ஜஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஃபைன். இப்போ ஓவரால் இன்ட்ரோடக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் நம்ம சொல்லிடலாம். இது உள்ள நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக சொன்னோம்னா இது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ ஒரு பேசிக்கான இன்ட்ரோ நம்ம இதில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக உள்ள போகலாம். ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா 6 விதமாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து மார்க்கிங்லேருந்து பிசிசி வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகள். அடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலம் ரைஸ் பண்ணி பேரப்பெட் பிரிக் ஒர்க் வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கோட் டு எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் வரைக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளம்பிங் டு டோரும் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்புறம் எக்ஸ்டர்னல் ப்ளம்பிங்லேருந்து காம்பவுண்ட் வால். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க். இதில் என்னென்ன வரும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டெப்ஸ் உள்ள போகும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருவோம். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல சைட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ தான். இதெல்லாமே டீட்டெயில்டாக நான் அதில் சொல்ல போகிறது கிடையாது. இதை பற்றின இந்த வேலை எப்படி செய்யணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து நான் ஸ்டெப்ஸை மட்டும் கொஞ்சம் சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன். ஓகேங்களா? ஃபைன். இதில் என்ன புரியல அப்படின்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். முதல்ல லேண்டில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலம் எங்கெங்கே வரப்போதுன்றதை மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணிவிட்டு குழி எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசிசி எம்சாண்ட் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலமை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் ப்ளேஸ் பண்ணணும் குழி உள்ள. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலமில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபுட்டிங்க்கு கான்க்ரீட் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டிங்க்கு மேலே இருக்கக்கூடிய காலமை ரைஸ் பண்ணி மேலே ஃபவுண்டேஷன்ஸ் வரைக்கும் கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த சட்டரைங்க பிரிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கொட்டி கன்சோலேஷன் பண்ணணும் இந்த குழி உள்ள. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிசி பண்ண வேண்டியிருக்கும். கிரேட் பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் பீம் முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பண்ணணும். இந்த மாதிரி கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் காலம் ரைஸ் பண்ணி கொண்டு வரணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சம்பையும் செப்டிக் டேங்கையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையோடு எழுப்பிட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள வந்து சாயிலை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கன்சாலிடேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட் டாப்பில் இந்த மாதிரி பிசிசி அப்படிலாம் கிரேட்ஸில் போடணும். அதுக்கப்புறம் காலம் ரைஸ் பண்ணணும். ஸ்டார் கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார் கேஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரூஃப் சென்டரிங் அடிக்கணும். ஓகேங்களா? சென்டரிங் அடிச்சுட்டு கம்பி கட்டணும். அதுக்கப்புறம் கான்க்ரீட் போடணும். அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். பிரிக் ஒர்க் கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு, கிச்சன் கபோர்டு ஒர்க்கு, லாஃப்ட் ஒர்க்கு, ஓகேங்களா? விண்டோ மார்க் பண்ணுறது, ஓகேங்களா? சன்சைடு, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கபோர்டு ஒர்க்கு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெட்ரூம் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஹெட்ரூம் மொட்டை மாடிக்கு மேலே. ஓகேங்களா? ஜஸ்ட் இது எல்லாமே ஸ்டெப்ஸு தான். ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. இதை பார்த்துட்டு உள்ளே போங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. இந்த கோர்ஸ் முடியும் போது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஃபைன். மொட்டை மாடியில் அந்த மாதிரி ஹெட்ரூம் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக நம்ம பேரப்பெட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் சேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம பிளாஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? பிளாஸ்டிங் பண்ணிட்டோமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுனா வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக அந்த டாப்பிக்குள்ளே போகும்போது நான் சொல்லியிருப்பேன். இந்த வேலையும் பண்ணலாம், அந்த வேலையும், அதாவது இந்த வேலை பண்ணிவிட்டு தான் அது பண்ணணும் அடுத்த வேலை அப்படின்றது இருக்காது. சைமல்டேனியஸாக 2 வேலையுமே செய்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து இந்த மாதிரி வெதரிங் ஸ்டார்டிங் மேலே பண்ணிவிட்டு டாய்லெட் உள்ள ப்ளம்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் வாட்டர் லைன் போட்டு வேஸ்ட் லைன் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைல் ஓட்டணும். டைல் ஓட்டிட்டு பிறகு பட்டி ஒர்க்கு, ப்ரைமர் ஒர்க்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோர் விண்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் ஒயர் வலிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ப்ளம்பிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாம்பர் ஒர்க்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் கேஸ், அதாவது ரேம்ப்பு. ஓகேங்களா? ரேம்ப்பும் ஸ்டார் கேஸும் ரெடி பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணிவிட்டு ஃபிட்டிங்ஸ்லாம் உள்ளே போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கலருன்றது வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு வார்னிஷ் அடிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பெயிண்டிங் நம்ம கடைசியாக பண்ணிடணும். கடைசியாக அந்த மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துட்டு சாவி கொடுத்துட்டு வெளியே வர வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான ஸ்டெப்ஸு. ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரோ தான் இது உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல. இன்ட்ரோ கொடுத்துட்டு உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் உள்ளே போகிறேன். ஓகேங்களா? ஒரு டாப்பிக்குள்ளே போகும்போது அந்த இன்ட்ரோ பற்றியுமே நான் கொடுத்துட்டு அந்த இன்ட்ரோ உள்ள பார்த்துட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் டீட்டெயில்டாக உள்ளே போகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகேவா? தேங்க்யூ.